வணக்கம் நேயர்களே. ஒரு வருஷத்துல முடிக்க வேண்டிய போரை 2 வாரத்துல முடிச்சு காட்டினாரு நெப்போலியன். அவரோட உற்சாகம் தான் அதுக்கு காரணம். அதனால நம்ம எல்லாருமே தினம் தினம் உற்சாகமாக இருப்போம். இன்றைய நாளின் இந்த நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வர இருப்பது அவன்தான் இறைவன். சென்னையை அடுத்த கூடுவாஞ்சேரி அருகில் மறைமலை நகரில் சாமியார் கேட் அடுத்துள்ள பவானி நகரில் தான் தோன்றி பாபா கோவில் உள்ளது. கோவில் திறக்கும் நேரம் காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை. இந்த நடைமுறை திங்கள், செவ்வாய், புதன், வெள்ளி, சனிக்கிழமைகளில் மட்டுமே கடைபிடிக்கப்படுகிறது. வியாழன் மற்றும் ஞாயிறு அரசு விடுமுறை நாட்களில் கோவில் முழு நேரம் திறந்திருக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் பகல் 11:30 மணி அளவில் கோவில் வலம்புரி சங்கில் பன்னீர் மற்றும் மூலிகை கலந்த தீர்த்தத்தை கொண்டு கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் தங்களது கையால் அபிஷேகம் செய்கின்றனர். மகா ஆரத்தி 3 வகை. கலச ஆரத்தி ஜோதி சொரூபமா சிவபெருமானே பாபாவிற்கு ஆரத்தி காட்டுவது போல் அமைப்பு. நாக ஆரத்தி அஷ்ட நாகங்களும் ஆரத்தி எடுப்பது போல் அமைப்பு. நட்சத்திர ஆரத்தி. இந்த ஆரத்தி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தோஷம் நீக்குகிறது. வெண்சாமரம் வீசப்படுகிறது. ஒருத்தருக்காக பலரும், பலருக்காக ஒருத்தரும் இணைந்து கூட்டு பிரார்த்தனை செய்யப்படுகிறது. இந்த இடத்துல பாபா பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு அக்கிரமம். சில பேரை கேட்டா குலதெய்வம் எதுன்னா பெருமாள் என்னவாங்க, அதுக்கு அடுத்து கேட்டா முருகர் என்னவாங்க. வைணவங்களாக இருந்தா கூட அவங்களுக்கு பெருமாள் குலதெய்வம் அல்ல. குலதெய்வம்ங்கிறது பெண், குலசாமிங்கிறது ஆண். இந்த இடத்துல நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியறதில்ல. அதனால பாபா இந்த இடத்துல என்னுடைய குழந்தைங்களுக்கு நானே குலதெய்வமாய் அமர்ந்திருந்து அவர்களுடைய தடைகளை நீக்கி அவர்களுடைய வலிகளை போக்கி அவங்க மனசுக்கு சாந்தி கொடுக்கணும்ன்றதுக்காக குலதெய்வமா அமர்ந்திருக்கிற இந்த இடத்துல வேண்டுதல் முடிச்சுன்னா கூடிய அந்த முடிச்ச பாபாவுடைய திருப்பாதத்துல ஒரு வந்த இடத்துல வச்சு வேண்டி கட்டும் போது குலதெய்வத்தின் அனுகிரகமும் பித்ருனுடைய நீச்சமும் விலகி இந்த இடத்துல பாபா தாயா அமர்ந்திருக்காரு. ஏன்னா தகப்பன்னா கண்டிப்பு, குருன்னா நேர்த்தி, தாயின்னா பாசம், கருணை, அரவணை. இங்க பாபா தாயா அமர்ந்திருக்கிறதுனால நம்மள என் குழந்தைங்க வாங்க நான் பாத்துக்கிறேன், உங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாம் நான் இருக்கிறேன், அதை கொடுக்குறேன் அப்படின்ற அமைப்புல அமர்ந்திருக்காரு. அதே நேரம் குலதெய்வமாய் தாயாய் அமர்ந்திருக்கிற பாபா குருவா இருந்து திருவருள் சொல்லக்கூடிய உலக வழக்கத்தில் மறைக்கப்பட்ட 3 அம்பால நம்மளுக்கு வழிகாட்டு. அந்த 3 அம்பால ஒரு வழிகாட்டுதலின் பேரில் உள்ள போறோம். வெற்றிக்கு திருமகளாம் ஜேஷ்டாவை பாக்குறோம். அதுக்கப்புறம் சதாட்சின்னு கூடிய சமஸ்கிருதத்துல சதம் என்றால் 10, தன்னுடைய அங்கத்துல 10 அம்பாள்களை வெளியே கொண்டு வந்த அந்த சதாட்சியை சந்திக்கிறோம். அதுக்கப்புறம் மந்திரங்கள் மட்டுமே கேள்விப்பட்டு 2 யுகங்கள் நம்ம காண கிடைக்காத அரிய பொக்கிஷமான ஆயுர்தேவியை சந்திக்கிறோம். 9 கரங்கள். ஒவ்வொரு கரங்கள்ல ஒவ்வொரு ரிஷிகளை தாங்கிய ஒரு கரம் அபயகரம். அபயகரத்துல தூபிகா சக்கரத்தில் சிவபெருமான் அமர்ந்திருக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரிஷிகளின் தன்மைகளை சொல்ல சொல்ல நந்தியம் பெருமாள் இன்றளவு எழுதிட்டு இருக்கார். அதனாலதான் இங்க அதிகார நந்தியா அவர் அமர்ந்திருக்கார். இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீர்க்க வல்ல தன்மை இவ்வாலயத்தில் உண்டு. இதை கொண்டு வந்தது பாபா. அதாவது கோடிகள் இருந்தாலும் ரோகத்தை நிவர்த்தி பண்ண முடியாம தவிக்கிறவங்க எவ்வளவு பேர். ஆனா பணமே இல்லாம ரோகத்தை நிவர்த்தி பண்ண முடியாம தவிக்கிறவங்க சில பேர். ஆனா இந்த இடத்துல பணமும் தேவையில்லை, தெய்வத்தினுடைய அருள் பரிபூரணம், அதே நேரம் குருவினுடைய ஆசீர்வாதம் பரிபூரணம். குறி பார்க்கில் தானே கோடி நன்மை. குரு பார்த்தா மட்டும்தான் கோடி நன்மை கிடைக்கும். அவர் இங்க எல்லா கேரக்டராவும் வாழ்றதுனால நம்மளுக்கு ஒரு குறையும் கிடையாது. இந்த கரங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரிஷிகளுக்கும் ஒவ்வொரு தன்மைகள் உண்டு. சொல்லிக்கிட்டே போலாம் அவங்களுடைய தன்மைகள். நெற்றி கண்ணோட அருணாச்சல ஈஸ்வரியா ஆவுடை மேல் தாயார் அமர்ந்திருக்க கோமுகத்தோட இங்க நம்ம காண கிடைக்காத அரிய பொக்கிஷம். சிவனார் மடியில் தாயார் அமர்ந்த கோலம் எங்குமே கிடையாது. அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தை இங்கதான் பாபா காட்டிட்டு இருக்காரு. எப்படி அப்படின்னா தான் குழந்தைங்க எந்த விதத்திலையும் கஷ்டப்படக்கூடாது. இவ்வாலயத்தில் காலை எடுத்து வைத்தாலே மாற்றம். இங்க எல்லாத்துக்கும் நிவர்த்தி உண்டு. ஒவ்வொரு காரியமும் உலக வழக்கத்தில் மறைக்கப்பட்டு சித்திரங்களால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அரிய பொக்கிஷங்கள் மறைந்து போனதை இங்க பாபா கொண்டு வந்திருக்கார். கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் பாபா. இன்னைக்கு அவர் குருவா இல்ல, தாயா இல்ல, அதே நேரம் குலதெய்வமா இல்ல, அத்தனையும் மீறி நம்மளுக்கு தாயா மட்டும் அமர்ந்திருந்து
என்ன வேணும் என் குழந்தைங்களுக்கு வாங்க வாங்க, நான் எல்லாத்தையும் பார்த்து பண்றேன், எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கிறேன்னு அரவணைக்கிறார். இந்த அரவணைப்புல நீங்க அத்தனை பேரும் மகிழ்ந்து உங்களுடைய ரோதங்களை நிவர்த்தி செய்து உங்க கவலை கஷ்டங்களை நிவர்த்தி செய்து அதே நேரம் எல்லாம் வல்ல என் தாயாகப்பட்ட காளி அம்மனுடைய ஆசீர்வாதத்தோட என் நாவில் நின்று பேசக்கூடிய அவளுடைய அனுகிரகத்தினால சகல ரோகங்களும் நிவர்த்தி, சகல சாபங்களும் நிவர்த்தி, சகல தோஷங்களும் நிவர்த்தி, தொட்டது துலங்க நினைத்தது நடக்க சகலமும் சாதகமா இருக்க அஷ்ட ஐஸ்வர்யத்தோட நீண்ட ஆயுளோட நீங்க இருக்கணும். எல்லாம் வல்ல என் தாயாகப்பட்டவளை வணங்கி கேட்கிறேன். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். जय साईराम. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो मगेश्वर गुरु साक्षात् परब्रह्मम தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அதாவது ஆகஸ்ட் 18ஆம் தேதி 2016 வருஷம் ஒரு வியாழக்கிழமை அன்றைக்கி வந்து குரு பூர்ணிமா, முழு பௌர்ணமி. பாபா கூட நிலவில் தெரிஞ்சதாக சொன்னாங்க. அன்றைக்கி நான் எப்பவும் வந்து மாதாஜி அம்மா வீட்டுக்கு வரும் ஆன்மீக ரீதியாக பார்க்கறதுக்காண்டி. அப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி பாபா தோன்றி இருக்காரு வாசல் முன்னாடி அப்படின்னு. சும்மா நான் எனக்கு பாபா மீதெல்லாம் எந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது, பாபா வணங்கவும் மாட்டேன். சரின்னு சொல்லிட்டு நான் பாபா பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிவனுடைய சடாரி மாதிரி அவருடைய தலையில் கோபுரமாக இருந்தது. நிறைய ருத்ராட்சங்கள், பிரம்மதானியம் சொல்லக்கூடிய நெல், சஞ்சீனி மூலிகை, ருத்ராட்சங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி தூரத்துக்கு விபூதி கொட்டி இருந்தார். பார்த்துட்டு கண்கள் பார்த்தீங்கன்னா உயிரோட்டமாக இருந்தது, எல்லாமே இருந்தது. சாயங்காலம் வரைக்கும் இருந்து பூஜைகள்லாம் முடிச்சுட்டு வேணும். மறு வியாழக்கிழமை அம்மாவுடைய மகன் வந்து பாலாஜி அவங்க வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி பூஜைகள் இருக்குது வந்து கலந்துக்கணும். சரின்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை வந்து பூஜையில் கலந்தோம். அப்போ அம்மா ஒரு கோரிக்கை வச்சாங்க, இந்த பாபாவுக்கு வந்து 9 வாரம் வியாழக்கிழமை வந்து விரதம் வந்து ரொம்ப விசேஷம், அதை செஞ்சு எல்லாரும் செய்யணும் அப்படின்னு. நானும் விளையாட்டுத்தனமாக ஒரு கோரிக்கை வச்சேன், அதாவது எங்கள் அண்ணனுக்கு திருமணம் ஆகும்னு. அதையும் நடத்தி கொடுத்தாரு. அடுத்த நிமிஷம் இவர் ஊதியில் வந்து மருத்துவ குணம் உண்டையதுன்னு வந்து அவங்க வீட்டுக்கு வந்த ஒருத்தர் மூலியமாக தெரிஞ்சது. என்ன அப்படின்னா அவருக்கு வயிறு ரொம்ப வலி தாங்க முடியாமல் இருந்தது. எப்பவுமே வந்து அம்மா வந்து விபூதி எடுத்து கொடுத்து உடனே அவர் சாப்பிட்ட அடுத்த நிமிஷமே அந்த வயிற்று வலியானது சுத்தமாக சரியாயிருச்சு. அப்போ எனக்கு வந்து அந்த விபூதியில் வந்து மகத்துவம் இருக்கு. அடுத்த நிமிஷம் இந்த ஆலயத்தில் இருக்க பக்கத்துலேயே ஒருத்தருக்கு கேன்சரும் குணமாக இருந்தது. அந்த விபூதி எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்க கொடுத்தேன். அந்த அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்ஜியோ பண்ணால் தான் குணமாகும், அதுவும் ஆன்ஜியோ பண்ணாலும் இறந்துருவாருன்னு சொன்ன இடத்துல இந்த விபூதியை கொடுத்து சரியாயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரம் வந்து இந்த பாபா ஆலயத்தை வந்து தொழ ஆரம்பித்தோம். ஆலயம் கட்டினாங்க, பாபா வந்து ஆட்கொண்டுட்டார் என்னை. அதுக்கப்புறம் இங்கேயே பாபாவுக்கு சேவை செய்கிறதுக்காண்டியே நான் 2016 வருஷத்துலேருந்து இங்கே இருக்கேன். பக்தர்களே, உங்களுக்கு வியாழக்கிழமை தோறும் பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். நிறைய பேர் வந்து கொண்டே இருக்கிறார்கள், பிரார்த்தனை வைக்கிறார்கள், வெற்றி நிச்சயமாக நம்பிக்கையோடு வருகிறார்கள், வெற்றி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். பிரார்த்தனை முடிச்சு வேண்டுதல் முடிச்சு இடம் கம்ப்ளீட்டா ஃபுல்லா என்ன காரணம்? வேண்டிக் கொண்டு கட்டுகிறார்கள், வெற்றி கிடைக்கிறது, மகிழ்ச்சி அடைகிறார்கள். நம்பிக்கை, நம்புங்கள், வெற்றி நிச்சயம்.
இன்னொரு சிறப்பம்சம், ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சத்ரு சம்ஹார ஹோமம் அப்படின்னு இங்க நடத்துறாங்க. ஏகப்பட்ட பக்தர்கள் வந்து இந்த பூஜையை பார்த்து நமது கோரிக்கைகள் பிரார்த்தனைகளை வைக்கிறாங்க. வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். எனவே நமது காளி மாதாஜி அவர்கள் இந்த ஒரு ஆன்மீக தொண்டு, சுயநலம் கருதாமல் பொதுமக்கள் அனைவரும் நலமோடு வாழ வேண்டும், நோய் இல்லாமல் நீண்ட காலம் இருக்க வேண்டும், குடும்பத்தில் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த ஒரு ஆன்மீக தொண்டு நடத்துகிறார்கள். ரொம்ப கஷ்டமான காரியம். அடுத்தவர்களின் நன்மையை, அடுத்தவன் நலனை நினைப்பவர் நமக்கு ஆயுள் முழுவதும் சுமதம் என்பது போல நமது மாதாஜி அவர்கள், காளி மாதாஜி என்று அன்போடு அழைக்கின்ற மாதாஜி அவர்கள் பொதுமக்கள் நலமோடு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு ஆன்மீக தொண்டு நடத்தி இந்த ஆலயத்தை உருவாக்கி மக்களுக்காக ஒரு பெரும் தொண்டாற்றுகிறார்கள். எனவே அனைத்து பக்தர்களும் தவறாமல் வருகை தர வேண்டும். பாபாவை, அம்மனையும், சிவன், பெருமாள், முருகர் அனைவரையும் வழிபட்டு அருள் பெற வேண்டும். குடும்பத்தில் நோயுடையாமல் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று அன்போடு வேண்டி விரும்பி வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். அனைவரையும் வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றேன். வேண்டுங்கள், நம்புங்கள், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். சாய்ராம், சாய்ராம், சாய்ராம்.